லா, 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 லா. காதோடு தான் நான் பேசுவேன். எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா என்னைய எப்ப பார்த்தாலும் தரக்குறைவாவே பேசுறாங்க. ஆஹா. நீ வந்து ஏற்கனவே 6 மாசம் உங்க அம்மா வீட்டுல இருந்தேல, இப்பயும் போகத்தான் போற, ம் அதுக்காக தான் இப்ப இருக்க, எப்ப போக போறியோ என்னைய விட்டுன்னு எனக்கு தெரியல ம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என்னைய பேசுறாங்க. இவங்க நீங்கள் ஏன் அம்மா பேசாம நான் வீட்டு என்ன நீங்கள் ஏன் அம்மா வீட்டுக்கு 6 மாதம் போயிடுறீங்க? 6 மாசம் போல மேடம். நான் கரெக்டா இருந்தாலுமே வந்து நீங்க அதாவது ஏதாவது ஒரு சண்டை போட்டு என்னை துரத்து விட்டுருவாரு கரெக்டா. திருப்பி நாமெல்லாம் வர்ற மாதிரி பண்ணிட்டு ஏதாவது என் கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க எந்த நேரம் சரி, அப்போ பார்த்தாலும். பசங்க படிப்புலாம் என்ன ஆகும்? நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அம்மா வீடு பக்கமே தானே, உங்கள் வீடு பக்கமேவா? நான் ஒரு 1/2 மணி நேரத்துல தான் மேடம் வந்துடலாம் அம்மா வீட்டுல இருந்து. ஆனா இவங்க என்னைய தரக்குறைவா பேசுறது என்னால தாங்க ஸோ முடியாது. அப்போ அம்மா வீட்டிலேருந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க? தம்பி வந்து 1st ஸ்டாண்டர்ட் போறாப்புல. ஒரே பையன் தானா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு? பாப்பா வந்து இப்பதான் யூகேஜி போறா. சரி, அப்போ உங்கள் அம்மா வீட்டில் யார் யார் இருக்காங்க? அம்மா வீட்டுல எல்லா தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க மேடம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டா உங்கள் வீட்டில்? மேம் எத்தனை தம்பி தங்கச்சி உங்களுக்கு? எனக்கு 3 தம்பி 3 தங்க. 3 தம்பி 3 தங்கச்சி. அவங்களாம் என்ன படிக்கிறாங்கம்மா? தம்பிங்க வேலை பாக்குறாங்க, ஆ. தங்கச்சிங்க வீட்டுல தான் இருக்காங்க. இன்னும் யாருக்கும் காலேஜ் திருமணம் ஆகல? படிச்சுட்டு இருக்கா ஒரு தங்கச்சி வந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு தங்கச்சி வீட்டுல இருந்துட்டு இருக்கா. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? ஹலோ, அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அப்பா இபில வயரிங் இருக்காங்கம்மா. ஓகே. உங்கள் வயசு என்ன? எனக்கு இப்ப 34 ஆகுது. 34 இயர்ஸ். இல்லை, எதுக்காக கேட்குறேன்னா, இந்த காலத்துலேயும் வந்து 7 பிள்ளைங்கள்லாம் குடும்பத்தில் பெற்றுக்கிறாங்க அப்படின்ற போது ரொம்ப வியப்பாக இருக்குது. எதுக்காக உங்கள் அப்பா வந்து அவ்வளோ 7 குழந்தைகள் ஆம்பளை பையன் வேணும் வேணும்னு சொல்லி பெற்றுக்கிட்டாரா? இல்ல எங்களுக்கு எனக்கு அப்புறம் பசங்க தான், அதுக்கப்புறம் தான் தங்கச்சிங்க. ஆ. அவங்க அப்பா அவங்க வந்து ஒரே பையன், அம்மா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் இருந்ததுனால ம். அவங்களுக்கு அந்த டைமிங்ல சப்போர்ட்டிவ்க்கு ஆள் கிடையாது. அதனால அப்படியே கன்சீவ் ஆக பேபி இதாயி. ஏன் கான்ட்ராசெப்டிவ்ஸ்லாம் இருக்கே, இப்போ அதுதான் நான் கேட்குறேன். 1980 உங்களுக்கு 32 வயசுன்னா அப்போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு 80களில் தானே திருமணம் ஆயிருக்கும். ஆமாங்க மேம். 80களுக்கு மேலெல்லாம் வந்து யாருமே 6 குழந்தை 7 குழந்தைன்னு இருக்கிறதில்ல. அப்படி இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு தேசிய சிந்தனையும் இருக்கணும். நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோம்ல, தேச தேச அளவில் வந்து குடும்ப கட்டுப்பாடுங்கிறது ஒன்று கொண்டு வந்தாச்சுல்ல. நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றது வந்து 60களே சொல்லியாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமும் வந்து குடும்ப கட்டுப்பாடு இல்லாமல் 6 குழந்தை 8 குழந்தைன்னா அது ரொம்ப அதற்கான இது இருக்கணும்ல, பொருளாதாரமும் இருக்கணும்ல. அதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, இப்போ வந்து நீங்கள் முதல் குழந்தை உங்கள் வீட்டில், உங்கள் முதல் பொண்ணு. நீங்கள் என்ன படிச்சீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க திருமணத்துக்கு? பிபிஏ முடிச்சிருக்கேன். பிபிஏ முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகலையா? வேலைக்கெல்லாம் போல, அம்மா வீட்டுல இருக்கிற போது ஏதோ பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாருமா? அவங்க வந்து ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஆ, சரி. அவங்க வீட்டில் எத்தனை பேர்? அவங்க வீட்டுல 6 பேர் தான். ஓ, நீங்கள் என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே. அவர் எத்தனாவது அவங்க வீட்டில்? அவங்க வீட்டுல அவங்க வந்து 3வது பையன். சரி, ஓகே. ஸோ உங்களது அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? ஆமாங்க மேம். சரி, ஓகே. ஸோ எதனால் உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்? அது என்ன காரணம்னு நான் வந்து வந்து இந்த சினிஃபீல்ட் யூனிட்ல இருந்தேன் மேம். கொஞ்சம் உறக்க பேசுங்க. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் அப்படியே நின்று பேசுங்க. உங்கள் வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்குது. சினிஃபீல்ட்ல இருந்தேன். ஆ, அந்த ஏஜென்ட் மாதிரி யாராவது க்ரௌட் ஆர்டிஸ்ட் அவங்களாம் ரெடி பண்ணி கொடுப்போம். சரி பிஆர்ஓவா பண்ணிட்டு இருந்தேன். சரி. எங்களோட குடும்ப சூழ்நிலை, நான் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதை மனசுல வச்சுக்கிட்டே நீங்க வந்து சினிமாக்காரிக தானே, அதனால வந்து நீங்க அப்படித்தாண்டி இருப்பீங்க இப்படித்தாண்டி இருப்பீங்கன்னு எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தோட தரக்குறவாவே பேசுவாரு பார்த்துக்கோங்க. நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டீங்களா? அதுக்கு முதவே விட்டாச்சு. இது மேரேஜ் எல்லாம் அமையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? காஸ்டிங் பார்த்துட்டு இருந்தேன். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் எல்லாம் பண்ணி கொடுப்போம். திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மேக்கப் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க மேம். அதில் என்ன தவறா? அதை ஏன் நீங்கள் விட்டீங்க?
அதையும் தொடர்ந்து பண்ணக்கூடாது? அவங்க வந்து தவறு, அது வந்து ஒரு தொழில் பண்ணா பெண்கள் எல்லாருமே தப்பாதான் இருப்பாங்க. அப்படி அப்படி சொல்றவங்கள நீங்க எப்படி திருமணம் பண்ணீங்க? உங்களுக்கு அது அதான் வந்து பிடிச்சு தானே இல்ல உங்களுக்கு அந்த எங்களுக்கு இல்ல மேரேஜ் உங்களுக்கு அந்த வந்து நாங்க அது வேலை பார்க்காதனால நாங்க சொல்லல அதை பத்தி இல்ல நாங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா இல்லையா? உங்களுக்கே அது பிடிக்காம தான் பண்ணீங்களா? இல்ல உங்களுக்கு பிடிச்சு பண்ணீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். அப்ப அங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து அப்ப ஏன் பெண்கள் நீங்க அப்படி மதிக்கிறாங்க. அப்ப நீங்க ஏன் கன்டின்யூ பண்ணல? உங்களுக்கு அந்த மேக்கப், அந்த ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் பிடிச்சு தானே பண்ணீங்க? ஆமாங்க மேம், இப்போ பிடிச்சுதான் பண்ணேன். ஆ. ஆனா இவர் வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்க சமுதாயத்துல வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இவர் சந்தேகப்பட்டு சண்டை போடுறாரா? மேரேஜ் நடக்கவுமே டோட்டலா அந்த யூனிட்ல யாரு கூடயுமே நான் பேசுறது கூட கிடையாது. சரி, இப்போ உங்க கேரக்டர் சந்தேகப்பட்டு தான் சண்டை வருது. ஆமாங்க மேம். ஓகே, சரி, இப்போ என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து என்ன, ஏன் இப்படி என்னை வந்து எப்ப பார்த்தாலும் தரக்குறைவாவே பேசணும்? நான் என்ன தரக்குறைவா தொழில் பண்ணேன்? ம். இப்படி பேசுறாரு, அது கோவமாவே வருது எனக்கு ரொம்ப. இப்படி பிரச்சனைகள் அதிகமாயி அதிகமாயி ஒவ்வொரு தடவையுமே பாத்தீங்கன்னா நான் 3 மாசம் போய் எங்க வீட்டுல தங்குற மாதிரி ஆயிடுது. ம். சொல்லுங்க. இப்படி ஒரு தரக்குறைவா நம்மள பேச பேச ம். கோவம் தான் நமக்கு அதிகமாகுது. சரி, ஓகே. இது வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயம். சரியா? உங்க 2 பேருக்குமான திருமணம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு.